ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், ரோட்டி இது கூடலாம் வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக வந்து நார்த் இந்தியனோட அந்த ஸ்டைலில் வந்து லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்துட்டு நான் 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் தக்காளி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் குக்கிங் ஆயிலை வந்து ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கணும். ஸோ அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 3/4 வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியுமே ஒன்றா போட்டு தான் நம்ம வந்து இதில் வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு தனியாக எதுவும் ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிடுச்சா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 3/4 ஸ்பூன் சீரகப்பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் தனியாக வந்து செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேவியை ரெடி பண்ணிடணும். ஃபைனலாக தான் வந்துட்டு நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இப்போ இருந்தே நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இந்த தண்ணி ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக கொதித்து வரும்போது நீங்கள் கஸ்தூரி மேத்தியை வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. அது லைட்டாக கொதிக்கட்டும். ஸோ கிட்டக்க பார்த்தா நல்லாவே தெரியும் இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் செப்பரேட் ஆகி தனியாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஷ்ரூம் இதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லா மஷ்ரூமும் அதில் ஆட் ஆகிடுச்சா, அதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி ரொம்ப கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஊற்றிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு தான் வைக்க போகிறோம். ஏன்னா மஷ்ரூம் வந்து வேகணும். ஸோ வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு உங்களுக்கு ஒரு கிரேவியோட கன்சிஸ்டன்சி தெரியும்ல, அது இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்களோட தேவை தான். நான் இது எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. காரம் கண்டிப்பாக வந்து போயிருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியதுனால. ஸோ அது பிரச்சனை கிடையாது. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது டேங்கி டேஸ்ட்டுக்காக லெமனையும் கொஞ்சமாக ஒரு ஸ்க்வீஸ் பண்ணி விட்ருங்க. 1/2 லெமன்னா 1/2 ஃபுல்லாக போட தேவையில்லை. ஒரு கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 லெமன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுல் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஸோ இது கூட வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி நான்வெஜ் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சப்பாத்தி ஆர் தோசை எது கூட வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.